வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு அதிர்ச்சி கொடுக்குறாங்க நம்ம ரேவதி. கார்த்தி யார் அப்படின்னு அந்த இடத்தின் ரேவதியின் கண்கள் கார்த்தியை தேட ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் மயங்கி விழுறாங்க. நம்ம கார்த்தி ரேவதியை ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறாங்க. யார் என்ன இப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துது அப்படின்னு சொன்னாரோ அது கார்த்தி தான் அப்படின்னு சொன்னாரோ அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நம்ம கார்த்தியை பார்க்குறாங்க. பார்த்ததோட நம்ம கார்த்தி வலையில் காதல் வலையில் விழுந்துறாங்க ரேவதி. ஒரு கட்டத்தில் நீங்கள் இவ்வளோ நன்மை செய்தீங்க, என்ன மயங்கி விழுந்த என்ன ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துருக்கீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் அப்படின்னு நம்ம கார்த்தியை அழைக்கிறாங்க நம்ம ரேவதி. ஒரு கட்டத்தில் கார்த்தி நம்ம ரேவதி வீட்டுக்கு வராங்க. அம்மா இது என்னோடய ஃப்ரெண்டு கார்த்தி, நான் இவரை எனக்கு பிடிச்சிருக்கு, இவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு அதிர்ச்சி கொடுக்குறாங்க ரேவதி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம ரேவதி பார்க்குறாங்க. யார் கார்த்தினா நம்ம அவங்க அம்மா சிலைக்கு முன்னாடி தினமும் எந்த நேரமும் சாப்பாடு போட்டு முதியோருக்கு வயறார உணவு கொடுக்குறாங்க. அது அந்த மனுஷனை பார்க்கணும். ஊரில் ஒரு பெரிய சண்டைனா அங்கே அழகாக தீர்த்து வைக்கிறாங்க. அதே நேரத்தில் என் மனசுலையும் இடம் பெற்றுறாங்க. அவங்க பேரை கேட்ட உடனே எனக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் துளிர் விடுது. அது யானி தெரியல. அவங்கள நிச்சயமாக இன்றைக்கி பார்த்தாகணும் அப்படின்னு நம்ம ரேவதி கண்கள் தேடுது. அப்போ தான் நம்ம ரேவதி மயக்கம் போட்டு திடுதுப்புடி விழுறாங்க. நம்ம கார்த்தி பார்க்குறாங்க. கூட்டம் கூடுது. ஒரு கட்டத்தில் யார் இவங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம ரேவதியை பார்த்து துடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே போய் மறைஞ்சு நிற்கிறாங்க. நம்ம ரேவதியை அட்மிட் பண்ணிவிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி அத்தை நம்ம ரேவதி கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அவள் கண் திறந்து பார்க்க நேரம் நான் இருக்கக்கூடாது அப்படின்னு மறைஞ்சிறாங்க. எனக்கு என்னாச்சு டாக்டர் அப்படின்னு அந்த இடத்துல கண்ணை முழிக்கிறாங்க. முழிச்சிட்டு உடனே அங்கே இருக்க டாக்டர்கிட்டையும் நர்ஸ்கிட்டையும் நம்ம ரேவதி கேட்க நேரம், உங்களை நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க, உங்களை ஒரு கார்த்திங்கவர் தான் இங்கே அட்மிட் பண்ணவர், அப்படி அந்த கார்த்தியை நான் பார்த்தாகணுமே, இவர் கொஞ்சம் முன்னாடி இங்கே தான் மேடம் இருந்தாங்க, நிச்சயமாக உங்களை பார்க்கலாம் அவங்கள அப்படின்னு சொன்னோன்னா நம்ம கார்த்தியை ரிசப்ஷனில் தேடி பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க நிற்கிறத தெரிஞ்சு நீங்கள் கொண்டு அட்மிட் ஆன பொண்ணு கண்ணு முடிச்சுட்டு உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா நான் அவங்கள பார்க்கக்கூடாது அப்படின்னு என் அத்தைக்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேனே, அதனால் ரேவதியை பார்க்கக்கூடாது, அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் மண்டை பிச்சிக்கு மாதிரி இருந்தால் அவள் பிரெயின் ஸ்ட்ரோக் ஆகிரோன்னு டாக்டர் வேறு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அவருக்கு உயிருக்கு ஆபத்தாகக்கூடிய எந்த விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி அவங்க ஃப்ரெண்டோட தம்பியை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, இந்த பாரு நீ பல நாட்களாக உன் தம்பியை கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்த இல்லை, உங்கள் தம்பிக்கு என் பொண்ணுங்களில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நீ விருப்பப்பட்ட, நானும் உனக்கிட்ட பிடி கொடுத்து பேசலாம். ஆனால் இப்போ அதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சிட்டு என் பொண்ணு ஒருத்தி உன் தம்பியை கல்யாணம் பண்ண தயாராக இருக்கா, நீ உடனே இங்கே கிளம்பி வா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அவங்க ஃப்ரெண்டும் அடித்து புரண்டு வராங்க. நிச்சயமாக கண்டிப்பாக அவங்க சந்திச்சிடணும், சாமுண்டேஸ்வரியை சந்தித்து அவங்க என் தம்பிக்கு சாமுண்டேஸ்வரி பொண்ணில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆர்வமாக வராங்க. இனி என் ஃப்ரெண்டு எல்லா பிரச்சனையும் டீல் பண்ணிடுவா, அவளுக்கு தெரியும் ரேவதியை எப்படி வலையில் விழ வச்சு அவளுக்கு தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் ஃப்ரெண்டோட பொறுப்பு. இப்போ தான் எனக்கு சும குறைஞ்சது கணக்காக இருக்குது அப்படின்னு நம்ம ரேவதி அந்த இடத்துல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அதே கணம் நம்ம இங்கே பார்த்தோம்னா செம்மையாக இருக்குது. ஏன்னா நம்ம கார்த்தி தேடி நம்ம ரேவதி போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கார்த்தினா இவர் தான் அப்படின்னு பார்த்துறாங்க. இவரை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குது. இவரை பார்த்த உடனே என் மைண்டு டிஸ்டர்ப் பண்ணுது. இவரோட இது பேரை கேட்ட உடனே எனக்கு யார் இது நல்லா கேள்விப்பட்ட குரல் மாதிரி இருந்து, நிச்சயமாக இவருக்கும் எனக்கும் ஏதோ தொடர்பு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்திங்களா கார்த்தி, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் உங்கள் அம்மா நினைவாட்டி எவ்வளோ பேர்த்துக்கு சாப்பாடு போடுறீங்க, ஊரில் எங்கே பார்த்தாலும் நல்லது செய்யுது நீங்களாக தான் இருக்கீங்க, இப்படி ஒரு மனுஷனை நான் பார்க்குறது அபூர்வம் அப்படின்னு சொன்னாரோ, என்ன உங்கள் ஃப்ரெண்டாக ஏற்றுக்குவீங்களா, நிச்சயமாக உங்களை
பாராட்டி ஆகணும். நான் வந்து பாராட்டிட்டேன். இப்போ என்னை ஹாஸ்பிட்டல்லையும் வந்து கொண்டு சேர்த்து என்னையும் வந்து நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் அப்படின்னு வந்து நம்ம கார்த்திக்கு ஒரு ஆர்டரை போடுறாங்க. உங்களை நான் எதிர்பார்ப்பேன், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும். சாமுண்டேஸ்வரியோட பொண்ணு தான் நான், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும். எங்கள் அம்மா கிட்டலாம் உங்களை பற்றி நான் பெருமையாக சொல்லுவேன். ஏம்னா எங்கள் அம்மாவுக்கும் இந்த சமூக சேவை செய்யறதுல ஆர்வம் அதிகம். அப்படின்னா அவங்களுக்கும் உங்களை பிடிக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ரேவதி சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு போனதோட நம்ம ரோஹிணியை பார்த்து, அக்கா இவ்வளோ காலம் வந்து எனக்கு எந்த நபரையும் வந்து பிடிக்காமல் இருந்து, ஆனால் இன்னைக்கு ஒருத்தரை பார்த்தேன், அவர் ஊரில் அவ்வளோ நலன் செய்யாரு, அவங்க அம்மா சில முன்னாடி சாப்பாடு போடுறாரு, அதுவும் இல்லாமல் நான் இன்னைக்கு மயங்கி கீழே விழுந்து கிடந்தேன், என்னை ஹாஸ்பிட்டலில் வர கொண்டு சேர்த்தாருக்கா. அவர் பேர் வந்து கார்த்தியா. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. சொல்லப்போனால் எனக்கு மனசில் அவருக்கு மேலே ஒரு காதல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவு வந்து அவருக்கு மேலே எனக்கு விருப்பம் இருக்குது. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி அதிர்ச்சி கொடுக்குறாங்க நம்ம ரோஹிணிக்கு. என்னடி சொல்கிற, அவர் தான் உன் புருஷன், உனக்கு அவரை பற்றி ஞாபகம் இல்லாமல் நீ திரும்பவும் வந்து அவரை லவ் பண்ண போறியா கடவுளே அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இதுலேயே நம்மளுக்கு சந்தோஷம் தான். ரேவதி பழசெல்லாம் மறந்தாலும் புதிய கார்த்தியை வந்து அவள் லவ் பண்ணி அடைஞ்சிருவா போல இருக்க. நம்ம கார்த்தியை பிரிக்க நினச்சாலும் விதி அவங்கள வந்து சேர்த்து வைக்குது. இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நான் அம்மா கிட்ட சொல்லுறேன். நீ கண்டிப்பாக உன் கார்த்தி கூட வந்து நீ பேசு, நீ பேசு, நான் கண்டிப்பாக அம்மாட்ட சொல்லி உங்கள் காதலுக்கு வந்து துணை புரியேன் அப்படின்னு வந்து நம்ம ரோஹிணி வேற வந்து சொல்லுறாங்க. ரோஹிணி மயிலுக்கிட்ட போய் இந்த பாருங்க, இன்னைக்கு கார்த்தியை சந்திச்சிருக்கா ரேவதி. என்ன சொல்லுற ரோஹிணி, சகலையை சந்திச்சாளா ரேவதி? ஆமாம், அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட போய் பேசியிருக்கா, அதுவும் இல்லாமல் லவ் பண்ண வர தொடங்கிட்டாலாம் அப்படி சொல்லனா. இதெல்லாம் நடந்திருக்கா. சகலை எங்கேயோ அதிர்ஷ்டக்காரன் தான். ஏன்னா பழைய நினைவெல்லாம் நம்ம ரேவதி மறந்தாலும் இப்போ புதுசாக நம்ம சகலையை காதல் பண்ண போகிறா. அது ரொம்ப சந்தோஷம். இப்போ அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சு அவ்வளவுதான். ஆனால் கண்டிப்பாக சகலை இந்த ரேவதி கூட சேர்ந்துடணும் அப்படின்னு வந்து நம்ம மயிலும் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஃபோனை போட்டு நம்ம கார்த்திகிட்ட, என்ன ரேவதி உங்கள் வந்து பொற்றி புகழ்ந்து தள்ளுறா சகல, சொல்லப்போனால் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு அப்படின்னு சொன்னார். ஆமாங்க, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அத்தையும் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க சும்மா விட போகிறதில்ல. நான் வந்து அவள் கண்ணில் படகுதான்னு தான் இருந்தேன், ஆனால் விதி எங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சிடுச்சு அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்திக்கு வந்து வேற மாப்பிள்ளை வந்து தயாராகிட்டாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி அவங்க ஃப்ரெண்டோட தம்பியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. ரேவதி இந்த பாரு, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க விரும்புகிறேன், இதுதான் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னார். யாரை கேட்டுமா இந்த முடிவு எடுத்தீங்க? நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன், அது வேற யாரும் இல்லை, கார்த்தி தான் அப்படின்னு வந்து கார்த்தியை கொண்டு வந்து நான் லவ் பண்ண வர நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேம்மா, அவருக்கு விருந்தே வைங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி, என் பொண்ணு அப்படி யாரை லவ் பண்ணிட்டா அப்படின்னு வந்து ஆர்வத்தோடு இருந்தால் நம்ம கார்த்தி வந்து அதிர்ச்சி கொடுக்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு. அதோட சாமுண்டேஸ்வரி இந்த பேய் அரைஞ்சிருக்கிறாங்க நிற்கிறாங்க.